सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற பிப்ரவரி 10ஆம் தேதி ப்ரீவியஸ்க்காக ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், 11ஆம் தேதி தேர்ட் பேப்பர் நடக்க இருக்குது. இப்போ ஏற்கனவே மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சரோட ஃபுல்லாக விட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீ டெஸ்ட் கொஷின் பேப்பர் விட்டுருக்கேன். இன்றைக்கி செகண்ட் பேப்பரு. இது எப்போ நடக்குதுன்னா, இது ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய தேர்வு 10ஆம் தேதி. இது ஃபுல்லாக 100 மார்க்ஸு பார்க்கலாம். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ்க்காக 2 சம்மி அப்படின்னா நேரம் இதுக்கு 3 கண்டேனா 3 மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும். மொத்தம் மார்க் 100 மார்க்ஸு. फर्स्ट वन किन्ही 5 प्रश्न के बुद्धर एक या 2 वाक्य में लिखिए அப்படின்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக மாடல் கொஷின் பேப்பர் ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே அந்த ஃபுல்லாக ஆன்சரோடு விட்டுருக்கிறதுலேயே இந்த புக்ஸ்லேயே நிறையா உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் போனீங்களா, அங்கேயும் ப்ரிவேசிக்காக ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். அதை அங்கேயும் தமிழ் மீனிங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும் டவுட்னா அங்கே பார்த்துக்கலாம், அப்படின்னா புக்ஸில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒமனில் 5 பிரச்சனை நீங்கள் உத்தாரது 5 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்கியம் 2 வாக்கியத்தில் எழுதுன்றாங்க. டோட்டலாக இந்த 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொத்தம் டோட்டலாக 5 கொஷின்ஸ் எழுதலாம். நீங்கள் 1 தெரிஞ்சால் 1 எழுதுங்க, 3 தெரிஞ்சால் 3 எழுதலாம், 5 எழுதலாம், 6 எழுதலாம், 8 எழுதலாம். நீங்கள் எந்த கொஷின் உங்களுக்கு நல்லா தரவாக தெரியுதோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் எழுதணும். நீங்கள் 5 எழுத சொன்னாங்கட்டு லைனாக நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஓகே, எது மாற்றி தெரியுதுன்னா எந்த கொஷினோட நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். எனி 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு 10 மார்க்ஸு. செகண்ட் ரோமனில் கிஷி ஏக்கு பாத்திர பர் டிப்பினி லிக்கிய பாத்திரம் அப்படின்னா இந்த இதில் இந்த டிப்பினியில் யார் இதில் படித்து தயாராகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். யாரை பற்றி இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது அதுதான் இங்கே பாத்திரம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏக்கு மட்டும் மொத்தம் டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மட்டும் எழுதலாம். ஃபஸ்ட்டு மாண்டவின்னு கொடுத்துருக்காங்க, பகாஷூர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது குல்னார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நல்லா தரவாக தெரியுதோ அவங்கள பற்றி எழுதலாம். மாண்டவி அப்படின்னா பரதருடைய மனைவி பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எது தெரியுதோ அதை ரைட் பண்ணி எந்த நம்பர் தெரியுதோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேர்ட் ரோமனில் கிசி ஏக்கு பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கீஜே. சரித்திர சித்திரன் அப்படின்னு எஸ்ஏ கேட்டிருக்காங்க. இதில் மற்ற டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நல்லா தரவாக தெரியுதோ அதை நீங்கள் எஸ்ஏ எழுதுங்க. இதுக்கு எனி 1 மட்டும் எழுதுனா போதும், 10 மார்க்ஸு. फोर्थ नंबर किन्ही 3 की संदर्भ சகித் வியாக்கியா கீஜே அப்படின்னாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் மொத்தம் டோட்டலாக 6 கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்பனை குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து வியாக்கியானா அதுக்கு விளக்க எழுத சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக எந்த இதிலேருந்து வந்திருக்குன்றது அந்த டாபிக் எழுதி அந்த ஆத்தர் நேம் எழுதி இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண நம்ம ஆன்சர் நம்ம ரைட் பண்ணணும். இதில் மொத்தம் டோட்டலாக 3 மட்டும் எழுதணும். இது எது நல்லா தரவாக தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. ஒன்றுக்கு 5 மார்க்கு, 3 மட்டும் எழுதுனா போதுங்க. 6 கொடுத்துருக்காங்க, 3 அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 5th ரோமனில் கின்கி தோ பர் டிப்பினியா லிக்கிய. டிப்பினியா அப்படின்னா பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. மற்ற டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொத்தம் எத்தனை எழுதுனா 2 மட்டும் எழுதணும். இது ஃபுல்லாக இந்த 5th ரோமனில் யாரை பற்றி வருதுன்னா ஃபுல்லாக காந்திஜி பற்றி சத்யக்கா. இதில் காந்திஜி அதில் அந்த சாப்டர்லேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கு. மாங் பாப் அவர் ஜன்ம, காந்திஜியோட அம்மா அப்பாவுடைய ஜன்மனா அவருடைய பிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. லடுக்குமன் காந்திஜி இளமை பருவத்தில் எப்போ இருந்தாருன்றது எழுதியிருக்காங்க. அடுத்தது டாக்டர் மேகதாக்கா உபதேசம். டாக்டர் மேகதா அவருடைய உபதேசம் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி வெளிநாட்டில் அவருடைய உபதேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டர்பன்கி
அதாலத்துமே காந்திஜி டர்பனில் வந்து காந்திஜி வந்து என்ன செஞ்சார் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த சாப்டர் ஃபுல்லாக காந்திஜி பற்றி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு நல்லா எது நல்லா தரவாக தெரியுமோ அதோட நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு, மொத்தம் டோட்டலாக அதுக்கு வந்து 10 மார்க்கு. 6th रोमन किसी एक का सारांश लिखिए. இப்போ நம்ம போன டைம் வந்து ஃபுல்லாக நம்ம பேராகிராஃப் பார்த்தோம். இதில் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், எஸ்ஏ ஃபுல்லாக பார்க்க. சாராம்சம் அப்படின்னா எஸ்ஏ நம்ம பார்க்குறோம். ஹாய் ஸ்கூலுமே பார்த்துருக்கோம், தீன் பிறந்தநாளையும் பார்த்துருக்கோம், பகலா அனுபவம். இந்த 3மே பார்த்தா இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. ஏற்கனவே வந்து நான் புக்ஸில் வந்து கிளியர் வந்து ஆன்சரோடு ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கே திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக இப்போ 3மே படிச்சுக்கோங்க. இதில் வந்து எனி ஒன்று வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. ஹாய் ஸ்கூல் மேனா அவருடைய ஹைஸ்கூலில் வந்து எப்படி அவருடைய படிப்பு எப்படி இருந்தது, காந்திஜியோட படிப்பு எப்படி இருந்தது. தீன் பிரதிநிதாயம் அப்படின்னா வந்து காந்திஜி வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து 3 வந்து சத்தியங்கம் பண்ணி கொடுத்தாங்களோ அதை பற்றி, அந்த உறுதிமொழி கொடுத்தாருல அதை பற்றி இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதையும் பாருங்கள். பகலா அனுபவம் அப்படின்னா அவருடைய முதல் வந்து அனுபவம் எங்கே இருந்தது, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தது இல்லை அவருடைய சத்தியாகிரகத்துக்கு, அதை வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எது நல்லா தரவாக தெரியுமோ அந்த நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த எஸ்ஏக்கு வந்து 10 மார்க்ஸு. 7th रोमन வச்சன் பத்திலேயே சிங்குலர் புல்லது ஏற்கனவே வந்து உங்களுக்கு பிராத்தி மத்தியமாக ராஷ் பாஷாவில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே வருது உங்களுக்கு. சிங்குலர் புல்லுன்னு ஒருமைப்பன்மையாக பண்ணுறது. இந்த இடத்துல கோடான் இருக்குது, கோடே. இந்த கோடை எடுத்துகிட்டு இந்த டாம் மேலே ஒரு கொம்பு கிழிக்கிறோம், அதுதான் கோடா கோடே. குதிரைகள் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து நெக்ஸ்ட் அத்தியாபக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க, அத்தியாபிக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல எழுதுகிறோம். இப்போ களம்னா பேனான்னு, பேனாக்கள் அப்படிங்கும்போது பேனா 2 பேனா 3 பேனாங்கும்போது இந்த இப்போ மேலே கொம்பு போட்டு ஒரு சைடில் ஒரு புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணணும். இது வந்து மொத்தம் வந்து இதுக்குள்ள சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மொத்தம் 5 தான் கொடுப்பாங்க. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. லிங்க்கு பத்திலேயே லிங்க் வந்து ஜெண்டரு ஆண்பால் பெண்பாலாக மாற்றுங்க. பெண்பால் வந்து ஆண்பாலாக மாற்றுறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாய்ஸ் கிடையாது. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. பக்ரானா வந்து நான் பக்கராங்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆடை சொல்லுது பக்கரே. இப்போ ஆடு வந்து மேலே சொல்கிறாங்க, ஃபீமேலுக்கு வந்து பக்கரே அப்படின்ற மாதிரி பெண் ஆடுக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதை வச்சு நம்ம வந்து எழுதுறது தான். அடுத்து 9th रोमனில் ஏக்கு சப்தமே அர்த்தலிக்கு. இதை படித்து பார்த்து என்ன நம்ம மீனிங்ஸ் அர்த்தம் அப்படின்னா இதுக்கு என்ன, அதுக்கு மீனிங்ஸ் இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க மீனிங்ஸ் அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் வந்து ஷார்ட்டாக நம்ம ரைட் பண்ணுறோம். மொத்தத்துக்கு வந்து ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ரொம்ப ஈஸி இது. ஏற்கனவே ஃபுல்லாக உங்கள் ஆன்சர் இந்த இதில் இருக்குது, பார்த்துங்க. 10th रोमனில் கின்கி 5 प्रश्न உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. இதுக்கு வந்து 5 கொஷின்ஸ்க்கு மட்டும் விடை எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. பாஷா கிசே ககத்தேகை, மொழி வந்து எவ்வாறு பிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. பாஷானா வந்து லாங்குவேஜ், மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா இது இலக்கண பாட்டில் வருது, இது கிராமர் பாட்டு. இதில் வந்து ரொம்ப ஈஸி தான். இதை படிச்சுக்குங்க, படிச்சுட்டு எழுதி பாருங்கள். இதில் வந்து டோட்டலாக வந்து 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. இனி வந்து 5 மட்டும் எழுதுங்க. இது எந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தரவாக தெரியுதோ அந்த கொஷினை நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 11th रोमनिல் கின்கி 3 प्रश्नों உத்தர் சவிஸ்வார் லிக்கியே அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம 2 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக இலக்கணத்தில் பார்த்தோம். அதே வந்து இது வந்து டீட்டெயில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து 5 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 5 இருக்குது. நீங்கள் வந்து எனி 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. இந்த கியூஏலே மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு ஆன்சர் விட்டுருக்கேன். அதில் ஃபுல்லாக அந்த 5மே வந்திருக்கு. நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எனி 3 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஒன்று வந்து 5 மார்க்ஸ். எந்த கொஷின் தெரியுதோ அந்த கொஷினுடைய நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.